ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌதி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். இந்த தொய்யக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நாமக்கல்லேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நேற்று செய்யாமல் இன்றைக்கி செய்கிறோம். நேற்று வந்து கிளைமேட் மோசமாக இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி செய்கிறோம். தொய்யக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி மண் இருக்கும். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்க அந்த தொய்யக்கீரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் சட்டியில் போட்டுக்கோங்க. போட்டு அந்த கீரையெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி வேண்டாம், கீரையெல்லாம் முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஒரு 8 பல் எடுத்துருக்கோம், அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 வரமிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 10 பல் பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க தண்ணியில். இந்த தொய்யக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதியிலே நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க கீரையை. பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. தேவையான உப்பு போட்டு கடைஞ்சிக்கோங்க கொஞ்சம் செகண்ட் டைம். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, சீரகம் கொஞ்சம், வரமிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிங்க, ஒரே ஒரு வரமிளகாய். அதுக்கப்புறமேட்டு ஒரு 3-4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்பு வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் சேர்த்திப்போம். சேர்த்தி கலந்து விடுங்க. அவ்வளோதான், தொய்யக்கீரை ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் தொய்யக்கீரை இப்படி தான் வந்திருக்கு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.